வாணியம்பாடியை அடுத்த புல்லூர் கிராமத்தில் ஆந்திர அரசு கட்டி வரும் தடுப்பணைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மரங்களை வெட்டி போட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் ஆந்திர எல்லைப் பகுதியான புல்லூர் கிராமத்தில் பாலாற்றின் கரையோரத்தில் பழமை வாய்ந்த கனக நாச்சியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவில் தமிழக அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. இக்கோவிலின் கரையில் பாலாற்றின் குறுக்கே ஆந்திர அரசு சிறிய அளவில் தடுப்பணை கட்டியது. அதன் பிறகு அதனை 5 அடியாக தடுப்புச் சுவராக எழுப்பி தண்ணீரை தேக்கியது. இந்நிலையில் சுமார் 45 லட்சம் ரூபாய் மதிப்பில் தற்போது 10 அடிக்கும் மேலாக தடுப்புச் சுவரை உயர்த்தும் பணிகளை ஆந்திர அரசு மேற்கொண்டுள்ளது. ஆந்திராவில் இருந்து வரும் பாலாற்று நீரை நம்பித்தான் தமிழக பகுதியில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெற்று வருகின்றன. இந்நிலையில் ஆந்திர அரசின் செயலால் பாலாற்றில் வழிந்தோடும் தண்ணீரும் நின்றுவிடும் என்று விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். எனவே ஆந்திர அரசின் செயலை தமிழக அரசும் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையினரும் தடுத்து நிறுத்த வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் மரங்களை வெட்டி போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என போலீசார் உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. இந்நிலையில் வேலூர் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் செங்குட்டுவன் பொதுமக்களை சந்தித்து பேசினார். அப்போது ஆந்திர அரசின் தடுப்பணை திட்டம் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு இதுதான் உயிர் நாடி என்பதில் துளி கூட சந்தேகம் கிடையாது. ஆகையினால் இதை பற்றி என்ன நடக்குது என்பதை பார்வையிட்டு முறையாக ஒரு அணுகுமுறையை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் இது குறித்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடம் ஒரு நோட், ஒரு மெமரண்டம் கொடுப்பதற்காகவும் இதை பார்வையிட வந்தேன்.